ஹாய் காய்ஸ், போன வீடியோவில் கேட்ட கொரியன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே 1 மணி நேரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக இஞ்சி இடித்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொதித்ததுக்கப்புறம் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்ச சிக்கனை அந்த சாஸோடு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே பூண்டு நல்லா வறுத்து ப்ரௌன் கலரில் அதையும் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் நம்ம எள்ளும் வறுத்து வச்சுருக்கோம். அதை ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு அதையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு இறக்கணும்னா சூப்பரான கொரியன் சிக்கன் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.